ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். புயல் வந்துச்சா வரலையா? கரை கடக்குமா? அது அங்கேயேதான் கிடக்கு, அது வராது. ஆக்ஷன் புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் இந்த புயல் வருது பத்தியா இல்லையா? வரலையே, வர மாட்டேது. லீவ் தேவைப்படுது உனக்கு. இப்ப ஆல்ரெடி லீவ்ல இருந்து வந்துருக்கேன். வணக்கம். சம்பவம் இடத்துல பேசுறேன். இப்ப தற்போதைய நிலவரப்படி என்ன சொல்லிட்டு இருக்காங்க நிதிஷ்? ஸ்மார்ட்ல எல்லா பிளேயர்ஸும் போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமோட பிளேயர்ஸும் தனித்தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அன்சோல்டான பிளேயர்ஸும் அதை விட அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து ஆக்ஷன் திரும்ப நடத்தினா இவங்க எல்லாம் கண்டிப்பா நல்ல ஏலத்துக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்பயும் நம்ம கரெக்டான பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த உருவில் பட்டேல் அடிச்சதெல்லாம் கொஞ்சம் அடி இடி மாதிரி இருந்துச்சு. அவரெல்லாம் ஏன் ஏலத்துல எடுக்கறது கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா அவர் ரிலீஸ் பண்ணாலோ இல்ல நீங்க ஏலத்துல எடுக்காம விட்டாலும் அடிப்பாராம். அப்படியா? 2024 ஜிடி ரிலீஸ் பண்ண உடனே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சாரு ஓடிஐல இந்தியாவுக்காக. அப்படி இப்போ ஆக்ஷன்ல எடுக்கல, அன்சோல்ட் ஆனாரு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் பிளேயர் வந்து T20 செஞ்சுரி 28 பால்ல. என்ன அதுக்குள்ள அப்டேட் கொடுத்துட்டீங்க? நான் முழுசா சொல்லி முடிக்கலாம்னு பார்த்தேன். ஒரு ஹிண்ட் பேர் வச்சா அதான் சொல்ல வேண்டியது கடமை. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கறா? ஃபர்ஸ்ட் இடத்துல இவர் தான், உருவில் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். உருவில் பட்டேல் தான் இருக்காரு. ஆமா, இந்தியாவுக்காக அப்படி சொல்றீங்க. ஓகே, 28 பால் செஞ்சுரி. வேர்ல்ட் லெவல்ல T20ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி யார் அடிச்சிருக்காரு? 27 பால் ஒருத்தர் அடிச்சிருக்காரு. யாருங்கிறது நம்மளோட ஆடியன்ஸ் கீழ கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது எங்களுக்கே தெரியாது. தெரியும், பட் அது வந்து ரொம்ப ஆமா, யாருக்கும் தெரியாத நேம். பாப்போம் வேற சொல்றாங்க மாதிரி சிட்டிசன் படத்துல வரும் அத்திப்பட்டி மாதிரி. அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க இல்ல, அந்த கிரிக்கெட் டீமே ஒரு அத்திப்பட்டி டீம் மாதிரி தான் இருக்கும். அத்திப்பட்டி டீம் இப்படி ஒரு நாடு இருக்கானே ஃபர்ஸ்ட் நீங்க கேப்பீங்க. அந்த மாதிரி அப்படா நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். உண்மையாவே உருவில் பட்டேல் செம்ம இன்னிங்ஸ். 28 பாலுக்கு செஞ்சுரினா யோசிச்சு பாருங்க. எத்தனை ஓபனிங் மழைதான். ஓபனரா வந்து திரிபுராவுக்கு எதிராக தான் அடிச்சாரு. குஜராத்தை சேர்ந்த பிளேயர் தான், குஜராத்தோட ஓபனரா இருக்காரு. 28 பால்ல செஞ்சுரி. இது வரைக்கும் ரொம்ப நாளா வந்து ரிஷப் பண்ட் அடிச்ச 32 பால் செஞ்சுரி தான் ஃபாஸ்டஸ்டா இருந்துச்சு. சையத் முஸ்டாக் அலி டிராஃபி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 பால் கம்மி அடிச்சிருக்காரு. 28 பால்ல செஞ்சுரி இந்த வச்சுக்கோங்க அவரா அடிச்சிருக்காரு. ஆனா இங்க ஆக்ஷன்ல எடுக்காத எல்லா டீம்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிருக்காரு தான் சொல்லுவேன். மேபி ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டா ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்றதுக்கு தன்னோட வேலையை காட்டியிருக்காரு உருவில் பட்டேல். நாட் ஓன்லி உருவில் பட்டேல், சையத் முஸ்டாக் அலி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. முகமது சமி வந்து பெங்காலுக்காக 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த பக்கம் மத்திய டீம்ல இருக்கிற ஹர்ஷல் பட்டேல் 5 எடுத்திருந்தாரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பேட்டிங்ல நிறைய பேர் கலக்கி இருந்தாங்க. எஸ், எஸ்பெஷலி விஜய் சங்கர். ஆமா, எல்லாருமே கேட்டிருந்தாங்க என்னங்க விஜய் சங்கர் எடுத்துட்டாங்க என்னங்கன்னு சொல்லிட்டு. அங்க போட்டு பொழந்துட்டு இருக்கான் மனுஷன். விட்டு செம்மடி அடிச்சுட்டு இருக்கிறார் ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆமா, ஜெகதீசன் ஓப்பனிங் வந்து ஒரு 50, அந்த ஸ்கோர் வந்து 221. ஆனா அதை சேஸ் பண்ணிட்டாங்க பரோடா. அது வேற விஷயம். என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியா போட்ட ஓவர் எல்லாம் 6 பறக்க விட்டுட்டு இருந்தாரு. விஜய் சங்கர் பதிலுக்கு 6 தான் பறக்க விட்டாரு. அதையும் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் ரன் அவுட்டும் பண்ணிருப்பாரு. ஆமா, இங்க இருந்தே கிளாஷ் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப எப்படி வா இங்க நீ கேப்டனா, உனக்கு கேப்டனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பிச்ச ஃபைட்டை சேப்பாக்ல கண்டினியூ பண்ண போறாங்க, இல்ல வான்கிடையில கண்டினியூ பண்ண போறாங்க தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இருக்க ஒண்ணுதான். தமிழ்நாடு நல்லா வேற பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா பவுலிங் வீக்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சாய் கிஷோர் மட்டும் சூப்பரா போட்டிருந்தாரு. வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டே எடுத்திருந்தாலும் அவர் கொஞ்சம் ரன் வந்து லீக் பண்ணியிருந்தாரு. மத்த பவுலர்ஸ் எல்லாருமே ரன் லீக் பண்ணியிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா தனியால வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு மேட்ச. ஆனா இங்க பாருங்க, குர்னல் பாண்டியா வந்து ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி பேட்டிங் வந்துடுறாரு. கேப்டன் அவர் தான். அதனால அப்படியே முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளோட தீபக் குடா மட்டும் கிடையாது, முகேஷ் சௌத்ரியுமே சூப்பரா வந்து பவுலிங் பண்ணியிருந்தாரு. என்னன்னா அவங்க டீம் தோத்துடுச்சு. முகேஷ் வந்து மகாராஷ்டிரா டீமுக்காக ஆடுறாரு. மகாராஷ்டிரா டீமோட கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு. ஆனா தீபக் கூட வந்து கம்மியான பால் கிடைச்சிருந்தாருப்பா. அதான் தீபக் கூட இன்னிங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ராஜஸ்தானுக்காக ஆடிட்டு இருக்காரு. அவரோட பேட்டிங்கும் சூப்பரா இருக்கு. அதை சொல்லிட்டேன். இப்போ வந்து முகேஷ் சௌத்ரியோட பவுலிங்கை பத்தி பேசணும். ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங்கை சொதப்பிட்டாரு. அதுக்கு 1 டவுன் வந்து ராகுல் திரிபாதி அதே டீம்ல, அவரும் பெருசா ஆடல. பட் இருந்தாலும் முகேஷ் சௌத்ரி பவுலிங் நல்லா போட்டாரு. பட் மும்பை சேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மும்பைல அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 70+. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 130, இப்போ ஒரு 70 கலக்கிட்டு இருக்காங்க மனுஷன் ஸ்ரேயஸ் ஐயர். அது கூட சேர்ந்து நம்மளோட அஜின்கியா ரஹானே மேட்ச் முடிச்சு விட்டு போயிட்டாரு மகாராஷ்டிராக்கு எதிராக. ருத்ராஜுக்கு ட்ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்ன நீ எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கூட எடுக்கல அப்படின்றது கேட்க எடுத்திருக்காங்கல்ல. சரி விடு பாப்போம். எல்லாம் இந்த பிராவோ பரவாயில்ல, நம்ம கிட்ட போற சொத்தெல்லாம் அவரு தானே எடுத்திருக்காரு. இருக்கட்டும் பாத்துப்போம். ஆனா இது இல்லாம சிஎஸ்கே கடைசியா எடுத்தாங்கல்ல ஸ்ரேயஸ் கோபால்னு சொல்றாங்க. விக்கெட் எடுத்தாரு. விக்கெட்டா பேட்டிங்ல அடிச்சிருக்காரு. அவர் ஒரு 30+ சூப்பரா ஆடி இருக்காரு. என்னடா எல்லாரும் ஆல்ரவுண்டரா எடுத்து தூக்கி போட்டுருக்காங்களா சென்னை சூப்பர்? ஆமா, 10-11 வரைக்கும் பேட்டிங் தான். 11 வரைக்கும் இம்பாக்ட்ல வச்சிருக்கோம். ஆமா, அது லிஸ்ட் பரவாயில்ல. அடாடாடாடாடா அவ்வளவுதான், சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியலையே. ஓகே, அதான் நிறைய பேர் பவர் ஹிட்டர்ஸ் இல்ல சிஎஸ்கேல, பவர் ஹிட்டர்ஸ் இல்ல. எதுக்கு பவர் ஹிட்டர்ஸ் ஆங்கதான் 11 பேர் அடிக்குறாங்க. அப்புறம் பவர் ஹிட்டர்ஸ் நம்பர் 7 இருக்காரு. அப்புறம் என்ன பவர் ஹிட்டர் உங்களுக்கு தேவை?
இந்த ஐபிஎல்னாலே பவர் ஹிட்டர் வேணும்னு சொல்லி, ஆனா பவர் ஹிட்டர்னு சொல்றவங்க தான் வின் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணா அடிக்கலாம். மேட்சே ஒரு நல்ல கிரிக்கெட்டர் எப்படி வேணா மாத்தி கொடுப்பாங்க. அதுதான் தேவை. உட்காந்து 6 பாலுக்கு 6 பால் 6 அடிக்கிற பிளேயர் மட்டும் தான் செலக்ட் பண்ணா இங்க எவனும் செலக்ட் ஆக மாட்டான். நல்லா சொல்லுங்க. உண்மை அதான். பின்ன சரி, ஓகே. இப்போ வந்து ஆர்சிபியா நல்லா இல்ல பிளேயரோட நல்லா ஷைன் ஆகிற பிளேயரா நம்ம. சரி, ஓகே. ஐசிசியோட ரேங்கிங்குள்ள வரேன். ஐசிசி ரேங்க் நல்ல மேட்டர். அதான் சொல்றேன். ஓகே. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ரேங்கிங்ல இப்போ இந்தியா முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜெயிச்சதால வந்து முன்னாடி போயிட்டாங்க. சூப்பர். அப்படியே கண்டினியூ ஆகி அவங்க ஃபைனல் குவாலிஃபை ஆகணும்னு வேண்டிக்கிறேன். அது இல்லாம இப்போ நடந்து முடிஞ்ச டெஸ்ட் காரணமா இப்போ நிறைய இந்தியன் பிளேயர்ஸோட ரேங்கிங் வந்து முன்னாடி வந்திருக்கு. முக்கியமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நம்பர் 2 டெஸ்ட் பேட்டரா வந்து வந்திருக்காரு. ஆச்சரியப்படலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா செமையான பிளேயர், செம பொட்டன்ஷியல், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. 22 வயசு தான் ஆகுது. அவ்வளவுதான். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. தொடர்ந்து செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. பார்க்க நல்லா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 வந்து நம்மளோட ஜடேஜா வந்திருக்காரு. நம்பர் 2 வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ணா வந்திருக்காங்க. இது நல்லா இருக்கு பாரு. இவங்க 2 பேரும் தான் மாத்தி அந்த இடத்த பங்கு போட்டுப்பாங்க. இது வரைக்குமே வந்து ரவீந்திர ஜடேஜாவா அஸ்வினா ஜடேஜாவா இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. பட் இது நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. நம்பர் 1 டெஸ்ட் பவுலரா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. ஏன் இருக்க கூடாது, அவர் தான் இருக்கணும். நம்பர் 2 டெஸ்ட் டீமா இந்தியா இருக்காங்க. ஸோ ஓவராலா ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். லெட்ஸ் ஹோப் அடுத்து பிஜிடியும் அவங்க தான் வின் பண்ணி மேல கெத்தா வருவாங்க. ஜெயிக்கணுன்றத ஆசைனா நீங்க அதை விட்டுறக்கூடாது அப்படின்றத மைண்ட் செட் இருக்கும். அண்ட் 2வது வந்து சுப்மன் கில் வந்து அடிபட்டிருக்கிறதால பிஜிடில எகைன் அவர் வரமாட்டார். 2வது டெஸ்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறதும் எங்களோட ஒப்பீனியனா இருக்கு. ஒரு பர்சனல் காரணத்தால நம்முடைய ஜிஜி கௌதம் கம்பீர் வந்து தாய்நாடு வந்திருக்காருன்றது ஒரு விஷயம். ஆமா, பர்சனல் ரீசன் 10 நாள் கேப் இருக்கு. சோ பர்சனல் ரீசனுக்காக அவர் வந்திருக்காரு. சோ இந்தியா ஆட போற பிராக்டிஸ் மேட்ச் அப்போ நமக்கு தெரியாதுண்ணே, அவருக்கு என்ன வேணா இருக்கலாம். ஸோ மேபி எமர்ஜென்சியா இருக்கலாம். ஏன்னா அவர் சீக்கிரம் கிளம்பி வந்திருக்க மாட்டாரு. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது பிராக்டிஸ் மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார். இந்தியா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆட போறாங்க, அதுக்கு இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக வந்து டீம் மற்ற கோச்சிங் டிபார்ட்மெண்ட் தான் பாத்துக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் செகண்ட் டெஸ்ட்ல வந்து உள்ள வர போறது, படிக்கல் எடுத்து தான் உள்ள கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. ஸோ கில்லு வந்து செகண்ட் டெஸ்ட்டும் ஆட மாட்டாருன்னா இப்போதைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஏன்னா அது டே நைட் டெஸ்ட் மேட்ச், என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இல்லாம நம்ம அதர் ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பஜ்ரங் புனியா ரெஸ்லர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நாடா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நாடானா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து சாம்பிளை கொடுக்க மறுத்துட்டாரு, அதனால எங்களுக்கு டவுட் இருக்கு. ஸோ அதனால அவர் 4 வருஷம் பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அடிக்கடி அவர் சந்திக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு அவர் கொடுத்துருக்க விளக்கம் என்னன்னா, நான் இப்பதான் ரீசெண்டாக காங்கிரஸ்ல சேர்ந்திருந்தேன், அதனால இது பிஜேபி கவர்மெண்ட் பண்ற வேலை. அண்ட் பஜ்ரங் புனியாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஓப்பன் அப் பண்ணியிருந்தாரு. இது அரசியலா மாற்றக்கூடாதுங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். தெரியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளியரா நமக்கு வந்துருக்கலாம். அவரு ரெஸ்லிங் அது அதான் சரி போய் அடிச்சுட்டு வந்துருக்கலாம்ல. நாக்கு அடி தானே, எப்படி வேணா அடிச்சுட்டு வரலாம். ஓகே, நீ சொன்னது பாக்ஸிங், அதனால சொன்னேன். என்னடா எல்லாம் குத்து தானே தானடா போலாம். ஓகே, நான் அதுக்கப்புறமா செஸ் நியூஸ்க்குள்ள வரேன். ஸோ இப்போதைக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு சிங்கப்பூர்ல. நம்ம முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். டிங் லிரென் ஃப்ரம் சைனா அண்ட் நம்ம 18 வயசான டி குகேஷ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியா மோதிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டிங் லிரென் வின் பண்ணி லீட் எடுத்தாரு. 2வது மேட்ச் டை, அப்பயுமே 1.5 0.5 சொல்லிட்டு லிரென் வந்து லீட்ல இருந்தாரு. இப்போ குகேஷ் வந்து 3வது மேட்சை வந்து வின் பண்ணி பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணியிருக்காரு. 1.5 சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ 4th ரவுண்ட் இருக்கு. ஸோ மேபி அதுலயும் வின் பண்ணி லீட் எடுப்பாரு நம்மளோட குகேஷ் அப்படின்னு சொல்லி கருதுறோம். இப்போதைக்கு மேக்னஸ் கால்சன் வந்து மேட்ச்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு நம்மள மாதிரி உட்காந்து யூடியூப்ல. ஸோ அவர் கொடுத்த ஒரு அட்வைஸ் வந்து குகேஷுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, குகேஷ் வந்து ஜெயிச்சாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கணும். பொதுவாக ஐபிஎல்ல அம்பையர்ஸ் எல்லாம் யாரை வாங்குவா? மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு. இதை நான் வந்து சென்னை ஃபேனா நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இது நீயே சொல்ல ஸ்டார்ட் பண்ண. பொதுவாக இது என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு உனக்கு தெரியாது இல்லடா, சொல்லுங்க என்னன்னு ஃபர்ஸ்ட். ஃப்ளிண்ட் ஆஃப் நம்ம 2வது ஆக்ஷன்ல வந்து நம்ம வந்து அதிகமான பட்ஜெட் கொடுத்து எடுத்தோம். அந்த ஆக்ஷன்ல வந்து ஃப்ளிண்ட் ஆஃப் அண்ட் பீட்டர்சன் தான் அதிகமாக தூக்கி போனாங்க. இப்போ மேட்டர் என்னன்னு சொல்லுங்க டக்குன்னு. சென்னை வந்து அம்பையர்ஸ் எல்லாம் அப்பயே வந்து நிறைய ஃபிக்சிங் பண்ணாங்க. அண்ட் ஃப்ளிண்ட் ஆஃப் ஃபிக்சிங் பண்ணி தான் அந்த ஆக்ஷன். சொன்னது யாரு? அவரு வேற நீ சொல்லுங்க. சொன்னது யாரு? லலித் மோடி. யாருக்கு எதிரா சொன்னாரு? என் ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக சொன்னாரு. லலித் மோடி யாரு தெரியும்ல? லலித் மோடி தான் இதுக்கு கிரிக்கெட்ல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே, எந்த ஒரு கவுன்சிலுமே, எந்த ஒரு ஸ்டேட் கிரிக்கெட்லயுமே இருக்கக்கூடாதுன்னு தூக்கி போடப்பட்டவர் தான் லலித் மோடி. அதுதான். ஸோ அதுதான் எங்க பிரச்சனையே. என்ன அப்படின்னா வெளில வந்திருக்காரு. ஆமா, ரீசெண்டா நடந்த ஒரு பாட்காஸ்ட்ல தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் அதான், சிஎஸ்கே மேட்ச் ஃபிக்சிங். இல்ல இது மேட்ச் ஃபிக்சிங் கிடையாது, ஐபிஎல்லே ஃபிக்சிங். நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளின்டாப்பை வந்து எடுக்கிறப்போ என் ஸ்ரீனிவாசன்
ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் வேற எந்த டீமுமே பிட்டு கேட்காம ஸ்ட்ரைட்டா சிஎஸ்கேக்கு அவர் போற மாதிரி ரெடி பண்ணாராம். ஆமா. அதனால மத்த டீம்ஸுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்துச்சா, அதனால இது பண்ண மாட்டேன்னு சொல்லி லலித் மோடி வந்து சொன்னாரா. என் ஸ்ரீனிவாசனுக்கு அது பிடிக்கலையாம். அதனால வந்து நிறைய அலிகேஷன்ஸ் அவர் மேல போட்டு அவர் அங்க வந்து தூக்கிட்டாராம். அண்ட் அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங் சென்னையில் நடக்கிற மேட்ச் எல்லாத்துக்குமே சென்னை எம்பிஆர்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாராமா. அண்ட் பிச் ரெடி பண்றதுல சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சிங் வந்து பண்ணியிருந்தாரு என் ஸ்ரீனிவாசன். அவரால் தான் என்னால வந்து கெரியரை வந்து முன்னாடி கொண்டு போக முடியல, ஐபிஎல் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தூக்கி ஓரமா போறதுக்கு அவர் மிகப்பெரிய காரணம் அப்படின்ட்டு இதெல்லாம் அப்பயே ஓப்பனா சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை ஓகே நம்பியிருப்போம். அங்கேயும் நம்பியிருப்பாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அத பெரிய மும்பை இந்தியன்ஸ் இப்பவும் பண்ணல, அது நீங்களா கற்பனை பண்ணிக்கிற ஒரு விஷயம் இல்ல. ஐபிஎல் ஏலத்துல அவங்க சும்மா இருக்கும்போது நினைச்சவங்க இந்த அம்பையர் வந்தா பேஸ் பிரைஸ் 2 crores அப்படின்னு அடுத்து அப்ப மும்பை பண்ணாங்கன்னா சிஎஸ்கேவும் பண்ணாங்கன்னு ஏத்துக்கோங்க. ஆஹா பாத்தீங்க அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. இல்ல நான் அகைன்ஸ்ட் ஆகல, எனக்கு புரியல. மும்பை பண்ணாங்கன்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? இது மும்பை பண்ணாங்கன்னு ஏதாச்சும் ஒரு அபிஷியல் வந்து வெளியே சொல்லிருக்காரு. இது ரூமர் தானே, வெளியே சொல்லிருக்காரு. இது ரூமர் தானே, இது ரூமராவே இருக்கட்டும். ஒரு ஆள் சொல்லிருக்காரு, ஆல்ரெடி ஐபிஎல் கமிஷனரா இருந்த ஒருத்தர் வந்து வெளியே சொல்லிருக்காரு. மும்பைக்கு இந்த மாதிரி இருக்காருன்னு யாரும் சொல்லிருக்காங்களா? அபிஷியல் ஏதாச்சும் வெளியே வந்து பேசிருக்காங்களா? அது லாஸ்ட் டைம் நீ வந்து இல்ல பேசிருக்காங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க இது ஜஸ்ட் ஃபன்னுக்காக, அதாவது நீங்க கலாய்க்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இது சிஎஸ்கே பத்தி சொல்லிருக்கிறது ஒரு கமிஷனர். ஓகே, அதாவது ஐபிஎல்ல முன்னாடி இருந்த கமிஷனர். அவர் வந்து முன்னாடியே சொல்லிருக்கலாம், இதை நான் தான் எடுத்து வைக்கிறேன், ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம், அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா. இப்ப கொண்டு வந்திருக்கிற தேவை அவசியம் கிடையாது. ஆனா அந்த ஸ்டேட் நான் கேட்கறது என்ன, நீ கேட்ட கேள்விதான். இதை ஏன் முன்னாடி செலவு இப்பயா சொல்றாரு? அதான் எனக்கு சொன்னா அவர் முடக்குவாங்க அப்படின்றதுக்கா, பணத்தை கொடுத்து ஆஃப் பண்றதுக்கா? அதான் எனக்கும் தோணுது. பட் இதுல ஒரு இது மேபி இதுல ஃபுல்லா உண்மை இல்லனாலுமே ஏதாச்சும் சின்ன இதா உண்மை இருக்கதான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தெரியல, ஏன்னா ரெண்டாவது சீசன்ல ஃபிளின்ட் ஆஃப் பீட்டர்சன் சமக்க ஏலத்துக்கு போனாங்க. அதனால மேபி அந்த விஷயத்துல கிளறாருன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கு. மேபி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஃபியூ டேஸ்ல தெரிய போகுது. இல்ல ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது இன்னும் அனல் பறக்கும் அந்த நியூஸ். அதுக்கப்புறம் நான் அம்பியார்னால சென்னை சூப்பர் கிங்கும் மும்பை இந்தியன்ஸ் தான். தெரியல, இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அது பேர் சென்னைக்கு, மெயின் பேர் மும்பைக்கு. மும்பை இந்தியன்ஸோ இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸோ இந்த பிக்சிங் பத்திலாம் கிளியரான ப்ரூஃபோட ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் நம்பணும். பிகாஸ் இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்து யாரை வேணா கிளப்பி விடலாம். பட் அதுக்கு ப்ரூஃப் காட்டணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வெயிட் பண்ணுவோம், லலித் மோடி என்ன பண்ண போறாரு, எப்படி மூவ் ஆன் பண்ண போறாரு இந்த விஷயத்தை அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா நிறைய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது பேசினதுக்கு அப்புறமா. லலித் மோடி தானே, ஆமா கண்டிப்பாக. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தின அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இப்போதைக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம சேனலுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much.